உலக அளவில் பிரபலமான இசையமைப்பாளராக திகழ்ந்து வர்றவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். 2 ஆஸ்கர்கள், கோல்டன் குளோப் விருதுகள் அப்படின்னு பல வென்றிருக்கிறாரு. கடைசியா அவரது இசையமைப்புல ராயன் திரைப்படம் வெளியானது. அதில் இடம்பெற்ற உசிரே நீதானே அப்படின்ற வரிகளை ரஹ்மான் பாடும்போது விசில்கள் அவ்வளவும் பறந்தது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு உதவியாளராக இருந்தப்போ பல விளம்பர படங்களுக்கு இசையமைத்து ரோஜா படம் மூலமா இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். தான் இசையமைத்த முதல் படத்திலேயே அனைவரது வரவேற்பையும் பெற்று தேசிய விருதையும் பெற்றாரு. அதன் பிறகு ரஹ்மான் போட்ட மெட்டெல்லாம் ஹிட் அப்படின்னாக பாலிவுட்டுக்கு சென்று அங்கேயும் தனது கொடியை பறக்க விட்டுறாரு. இதனால இந்தியா முழுவதும் அறியப்பட்ட இசையமைப்பாளராகவும் அவர் மாறினார். சூழல் இப்படி இருக்க ஏ.ஆர். ரஹ்மானோட மனைவி சாய்ரா பானு நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து நான் ரஹ்மானை பிரிந்து செல்வது கடினமான முடிவுதான். இத்தனை வருடங்கள் வாழ்க்கையை நகர்த்திய பிறகு சமீப காலமாக எங்களுக்கு வலியும் கவலையும் அதிகமாச்சு. பதற்றங்கள் நிறைய உருவாகி தீர்க்க முடியாத ஒரு இடைவேளையும் உருவாக்கி இருக்குது. அந்த இடைவேளையை எங்களால் நிரப்ப முடியல. மிக கடுமையான மன வழியில தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்நிலையில ஏ.ஆர். ரஹ்மான் அதை உறுதிப்படுத்துற விதமா அவர் தனது எக்ஸ் பக்கத்துல நாங்கள் 30 வருடங்கள் எட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தோம். ஆனா எல்லா எண்ணமும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்திருக்கு. எங்களோட இதயங்களை பார்த்தா கடவுளோட சிம்மாசனமே நடுக்கம் வரும். நாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம். இருந்தாலும் இந்த பிரிவில் எங்களுக்கு பலவீனமான அத்தியாயத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட மகன் ஏ.ஆர். ரஹ்மான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த கடினமான சூழலில் எங்களுக்கு பிரைவசி கொடுக்குமாறு கேட்டிருக்கிறாரு.